ஏவாரான ஆலமரம் எங்க ஆலமரம் எங்க ஆலமரம் ஏவாரான ஆலமரம் எங்க ஆலமரம் எங்க ஆலமரம். சீனால மன்னர்களை தவிர வேற யாரும் இந்த கருப்பு குனியை சாப்பிடக்கூடாதுங்கிற சட்டம் இருக்கு. சமைச்சு கொடுக்குற ஆளு இந்த பாப்பா பார்த்துப்பாங்க எப்படி இருக்கணும். மலர்ந்த முகமா இருந்தாதான் நமக்கு சாப்பிட்ற ஆள் வரும்போதே. பசங்க வந்து கிராமப்புறங்கள்ல இருந்து ரொம்ப சாதாரண இடத்துல இருந்து வர்றாங்க. இப்படி ஒரு லேப்ல இதாப்போ 5 ஸ்டார் ஹோட்டல் செட்டப்பும் காட்டினாதான் அவன் வேலைக்கு போற இடத்துல மிரட்சி அடைய மாட்டான். நல்ல நண்டா இருந்தா இந்த பூரா இங்க இந்த முனையில சேர்த்து பயங்கரமான எக்ஸ்பர்ட்டா இருக்கீங்க. தம்பி செய்யும் போது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ரவையில ஒரு மட்டன் பிரியாணியா, நீங்க மட்டன் கோலா உருண்டை சாப்பிட்டுருக்கீங்க. என் தம்பிங்க பாரு வாழைக்காயில கோலா உருண்டை செஞ்சிருக்காங்க. எல்லாரும் வாய்ப்பு கிடைச்சா அந்த வாழைக்காய் கோலா உருண்டை ஒரு முயற்சி பண்ணுங்க. அப்போ ஒரு கல்லூரி உங்களை 5 நட்சத்திர விடுதிக்கு தயார் செய்யுதுன்னா அதை இங்கேயே சொல்லி கொடுத்து தயார் செய்யும். அந்த விதத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, ரொம்ப மனசுக்கு நெகிழ்வா இருந்துச்சு. வணக்கம் விகடன் வியூவர்ஸ், இட்ஸ் மீ மாதவன் கேஎஸ். சென்னை சமர்த்தால கிராமோத்சவ் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் போகுது. இந்த ஈவெண்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா நம்ம ஊரோட பாரம்பரிய உணவுகள் சென்னை சமர்த்தாவோட மாணவர்கள் செய்ய போறாங்க. ஸோ அதை டேஸ்ட் பண்ணி ஜட்ஜ் பண்ண போகிறது யாருன்னா பிக் பாஸ் டைட்டில் வின்னர் முத்துக்குமரன் அவர் தான். ஸோ அவரோட நம்மளும் சேர்ந்து ட்ராவல் பண்ணி சென்னை சமர்த்தா காலேஜ் டூரும் பார்க்க போகிறோம், கிச்சன் டூரும் பார்க்க போகிறோம், அண்ட் ஆஸ் வெல் அஸ் அவங்க சமைச்ச அந்த ஃபுட்டையும் டேஸ்ட் பண்ண போகிறோம். யார் வின்னர் அண்ட் இந்த ஈவெண்ட் எப்படி போகுது அப்படின்றதுலாம் இந்த வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்ப்பீங்க. வாங்க வீடியோக்கு நான் போகலாம். வணக்கம் முத்துக்குமரன் அவர்கள். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சிறப்பா இருக்கேன். உங்களை சந்திச்சது விகடன் சார்பா ரொம்ப ஹாப்பி. எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அண்ட் நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சமைக்க ஆரம்பிக்க போறாங்க. ஆமா, நீங்க தான் அனிமாஸ் கெட் செட் கோ சொல்ல போறீங்க. அதனால ஃபர்ஸ்ட் மாணவர்களை பாத்துரலாம். நான் தான் அடுப்பு எடுத்து வைக்க போறேன். எல்லாருக்கும் தெரியும்ல, அறிமுகமே தேவையில்லைல்ல. நீங்க பாரம்பரிய உணவு சமைக்க போறாங்க. அண்ட் ஃபுட்டு உங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல்ல பார்த்தாலே தெரியும் நீங்க எந்த அளவுக்கு உணவை ரசிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு மாணவர்கள் உங்களுக்கு பிடிச்ச உணவுலாம் சமைக்க போறாங்க. ஸோ மாணவர்களுக்கு ஒரு சில வாழ்த்துக்கள். மண்பானையில எல்லாத்தையும் வச்சு இந்த பையன் காடை முட்டைனா இங்கே களவாண்டு வந்திருக்காப்புல. 3-4 தொன்னை இருக்கு. அதுல பாருங்க மிளகாயை 2-3 இடத்துல போய் பரப்பி நிரப்பி என்னமோ நிறைய பண்ண போறீங்கிற பெரிய ஆர்வம் இருக்கு. பொதுவாக ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னோடனே எனக்கு ஒரு சிக்கல் இருக்கு. எனக்கு இந்த சர்வதேச குஷின் எல்லாம் ஒத்துக்காது. எனக்கு எப்பயுமே இந்த பழைய கஞ்சியும் கொஞ்சம் சின்னவங்க அப்படியே சாப்பிட்டு படுத்துருவேன். ஆனால் அதில் நீங்கள் மண்சட்டி வச்சு மணக்க ஒரு 12 பேர் சமைக்க போறீங்க அப்படிங்கிற கேள்விப்பட்டோடனே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. சென்னை சமீர் நான் சொல்லிட்டு இருந்தேன் சார்கிட்ட, சார் சின்ன வயசில் படிக்கும்போதே 10,000 ரூபா சம்பளம், இந்த விளம்பரம்லாம் கேட்டுதான் சார் நாங்களாம் வளர்ந்தோம் அப்படின்னு. நீங்கள் அந்த விளம்பரம் கேட்டீங்களான்னு தெரியல. ஆனால் உங்களை வச்சு இந்த கல்லூரி பெரும் விளம்பரம் தேடுற அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையில் உயர்றதுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துகள். தொடங்கலாம். காடை முட்டையில தான் உங்களுக்கு ஒரு கண் இருக்கு. வந்த உடனே பார்த்துட்டேன், அது நல்லா கோழி குண்டு மாதிரி இருந்துச்சுல. அதை பார்த்து காடை முட்டை என்ன செய்ய போறாங்க. நடுவுல ரொம்ப நாள் ஆச்சு காடை முட்டை சாப்பிட்டு. அப்படியா? ஆமா. அது எனக்கு வித்தியாசமா இருக்கிற உணவு பார்க்க கொஞ்சம் பயமா இருக்கும். நான் கொஞ்சம் அப்படியா பழக்கமில்லாத உணவுனா கொஞ்சம் பயமா இருக்கும். அந்த காடை முட்டையை பார்த்தோன்னே ஐயோ அப்படி இருந்தது. ஆனா தம்பி சமைக்கிறப்போ அதை சாப்பிடலாம் ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கு. வேற எந்த டிஷ் உங்களுக்கு சாப்பிடலாம் தோணுச்சு? எல்லாருக்கிட்டையும் போய் விசாரிச்சிங்க. தலையானம் நம்ம ஊர் பக்கம் உள்ள ஐட்டம். நாங்க புதுக்கோட்டை அறந்தாங்கி பகுதிகளில் இருக்கிற இஸ்லாமியர்களுடைய உணவு அப்படின்னு சொன்னாங்க. நான் இது வரைக்கும் அதை சுவைச்சதே கிடையாது. நம்ம ஊர் பக்கம் இருந்து நம்ம சாப்பிடலையே அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி கில்ட் ஆயிடுச்சு. அதை சாப்பிடணும். அப்புறம் கவுனி அரிசியெல்லாம் சாப்பிடணும், அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சேர்ந்து சாப்பிடலாமா? எல்லாரும் சாப்பிடுவோம். கோயம்புத்தூர் உணவு ஏதோ செய்யறாங்க, அது பேரே எனக்கு மறந்து போயிடுச்சு. ஆனா அது பேரை கேட்டோடனே ஏதோ கோயம்புத்தூர் ஐட்டம் அப்படின்னு தெரிஞ்சு வச்சு சரி அது எப்படி இருக்குன்னு சுவைப்போம். அந்த பக்கம் நம்ம போனதே கிடையாது. எல்லாம் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பகுதியுமே இருக்கு. எல்லா பகுதியுமே இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம சென்னை சமர்த்தாவோட காலேஜ் ஒரு எல்லா லேப்ஸும் டிஃப்ரெண்ட். நம்ம இங்கே இருந்து அவங்கள நம்ம தொந்தரவு பண்ண நடந்தாலும் கொஞ்சம் சரி, நம்ம வெளில போயிட்டு அப்புறம் இதான்
ஸோ வந்து நம்ம 5-star ஹோட்டல்லாம் நிறைய போயிருப்போம். ஸோ அதில் வர மாதிரியே இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க தான் அவங்க லேப்லாம் நம்ம சுற்றி பார்க்குறோம். Myself Saivasha, I'm studying professional diploma hotel management catering science. We have 3 front office labs in our college. This is our first lab. The name of the lab is Sapphire. The meaning of the Sapphire, precious stone. The theme of the lab is Go Green theme. In this lab, we get more front office practical knowledge, like how to welcoming the guest, like telephone handling, guest complaints, all about our lab. Thank you. This is Pooja from BSc 24. This lab name is Livorno Sud, sir. It is named after the city in Italy. So in the labல வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப ஸ்பேஷியஸ் அண்ட் லக்ஸூரியஸ் லேப். ஸோ இந்த லேப்ல வந்து கிங் சைஸ் பெட் வந்து யூஸ் பண்றோம். ஸோ வந்து இதுல ஃபேமிலிஸ் அண்ட் கப்புள்ஸ் வந்து ஸ்டே பண்ணலாம். ஸோ டுடே வி ஹவ் டன் அ வேலண்டைன்ஸ் டே தீம். ஸோ இந்த லேப்ல நிறைய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸோ வி ஹவ் யூஸ்டு டவர் ஏசி, அதுக்கப்புறம் இங்க டெக்கரேஷன் பர்பஸ்க்காக ஒரு ஹாஃப் சைஸ் மூன் ஷேப்ல we have a dressing table, jacuzzi spa, உங்களுக்கு ப்ளூடூத் ஃபெசிலிட்டி இருக்கு சார். ஸ்டூடெண்ட்ஸ் have done these decorations and அப்படிங்களா? ஓ ரைட், அழகா பண்ணிருக்காங்க. Myself Moksha. This is our second front office lab. Name of the lab is Eden Garden. Because of the lab looks like Eden Garden Cricket Stadium, which is in Kolkata, so we gave that name to this lab. And the specialty of the lab is 3D dimensional pictures, where we can see our lion and tiger over there. Theme of the lab is resort theme, and here we get our practical exposure and also management training programs, etc. வணக்கம். வணக்கம். உதய் சங்கர். வணக்கம் வணக்கம் வணக்கம். வாங்க, இது வந்து காசி காட்டேஜ். இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன் வாங்க. இந்த ரூம் வந்து ஒரு லக்ஸூரியஸான ஃபீல் வந்து ஒரு ஃபேமிலி கொடுக்கறதுக்காக தான் இது பேர் காசி காட்டேஜ்னு. இந்த ரூமோட ஃபெசிலிட்டிஸ் பார்ப்போம் வாங்கண்ணே. ஆனா 2 அப்போல்ஸ்ட்ரி சோஃபா, ஒரு கிங் சைஸ் பெட். இந்த ஃபெசிலிட்டில ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குண்ணே, நம்ம டவர் ஏசி. நம்ம டவர் ஏசி எதுக்குன்னா ஒரு ரெசார்ட் ஃபீல் அப்படியே கொடுக்கறதுக்காக தான் இந்த டவர் ஏசி கொடுத்துருக்காங்க. சென்ட்ரலைஸ்ட் ஏசியோட டவர் ஏசி இன்னும் கொஞ்சம் அந்த ஆமா ஒரு ஃபீல் ரெசார்ட் ஃபீல் இருக்கும். வாங்க நம்ம பாத்திங் ஏரியா பார்ப்போம். இதுல ஒரு 20 பேர் தங்குமிடமா? இந்த வாஷ்ரூமோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா கிளாசிக்கான ஒரு கிளாஸ் வித் கியூபிக்கல் ஷவர் தான் வச்சிருக்கு சார். அதோட அட்டாச்சு வாட்டர் க்ளாஸ் வச்சிருக்காங்க. இந்த வழியா ஒரு வழி போய் அது என்ன வழி? நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஏரியா. அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒரு க்ளோசட்டோட அட்டாச்மெண்டோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கு பார்த்துக்கோங்க. நல்ல பக்காவா பாத்துக்கலாம், கெட்டப் பக்காவா வச்சுக்கலாம். இதுக்கு பேர் வந்து மெய்ட் கார்ட் பார்த்துக்கோங்க. நாங்க வந்து படிக்கிறது என்னென்ன அம்யூனிட்டிஸ் எங்கெங்க ரூம்ல சப்ளை பண்றது, எக்யூப்மெண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்றது, எப்படி ஒவ்வொரு ரூம் தள்ளிட்டு போறது எல்லாமே இந்த இதுல தான் வச்சிருப்போம். ஆமா, அதுல வந்து ஃபயர் எக்ஸிகியூஷனர் இருக்கு பார்த்துக்கோங்க. நம்ம எப்படி ஆப்ரேட் பண்றது, ரிமூவ் பண்றது எல்லாமே கத்துக்குவோம். உங்களுக்கு வந்து ஒரு பிளசன்ட் லுக் கொடுக்கறதுக்காக நாங்க ஒரு ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட் வச்சிருக்கோம். ஆனா அப்புறம் நீங்க இந்த ரூமை ஃபுல்லா பாருங்க, ஒரு கோல்டன் கலர் தீம் நாங்க கொடுத்துருப்போம். அது எதுக்குன்னா ஒரு லக்ஸூரியஸான ஒரு ஃபீல் உங்களுக்கு வரதுக்காக அந்த கோல்டன் கலர் உங்களுக்கு வந்து சூட் ஆகும். வெல்கம் சார். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? வணக்கம்மா. Good afternoon, sir. My name is Riya. I am currently doing BSc. As you already know, we have 3 front office lab in our college. This is the 3rd front office lab. The name of this lab is The Plaza, which means a meeting place. The speciality of this lab is that it is built exactly like a front office lobby of a 5-star hotel. Here we have some special facilities. As you can see, we have sofas which are used as a seating arrangement for the guests while they are waiting in the lobby. We have a newspaper stand to keep the guests entertained while they are waiting. We have a luggage trolley which is used by the bellboy to escort the guest luggage to their rooms. And we have a dummy lift so that we can understand how to escort the guests to their rooms. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 5-star ஹோட்டலில் எப்படி இருக்குமோ ஒரு லாபி, அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருவோம். ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் எடுக்கும்போதே அவங்களுக்கு வந்து அந்த நாலேஜ் அவங்களே இன்வால்வ் பண்ணி நாங்கள் பண்ணுவோம். ஸோ அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் போகும்போது அது கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவங்க ஒரு பிரமிப்போடு பார்க்க மாட்டாங்க. ஏன்னா இங்கேயே பார்த்துட்டு போகும்போது அவங்களுக்கு அது ஒரு பிரமிப்பாக இருக்காது. ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்யூ சார். நன்றிப்பா. என் வேலையை அவர் எடுத்துக்கிட்டாரு. இல்ல அவர் வேலையத்தை நீங்க எடுத்துட்டீங்க. வணக்கம் அண்ணா. வணக்கம்மா. என் பேர் சையத் பரேஷ்னா, PDHMCS A24 படிக்கிறேன்னா. என் ஃப்ரெண்டு இவங்க இதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. And I'm Bhagya Bharat. I am from PDHMCS B24. Sir, இந்த ரூமுக்கு நேம் வந்து ஹெர்பர்ட் திங்ஸ் ரூம். சார் என் பேர் வந்து அரவிந்த் சார், இவங்க பேர் வந்து வேதா. நாங்கள் 2 பேர் இதே காலேஜ் EDHMCS A24 வரோம் சார். மகிழ்ச்சிமா. சார் நான் வந்து உங்கள் லேப் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சார் இந்த ரூமோட பேர் வந்து பர்னடு, மீன்ஸ் பிரேவ் ஆஃப் பியர். போல்ட் ஆஃப் லேடின்னு மீன் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த ரூமுக்கு வந்து இந்த பேரை கொடுத்தோம். இது என்னன்னா இது ஒரு சிங்கிள் லேடி கெஸ்ட் ரூம். இது வந்து லேடிஸ்க்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட ஒரு ரூம். இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணுற சர்வீசஸ், ஃபுட் சர்வீஸாக இருந்தாலும் லாண்ட்ரி சர்வீஸாக இருந்தாலும் எல்லாமே ஃபீமேல் ஸ்டாஃப் மட்டும்தான் வருவாங்க. பட் அப்புறம் இந்த சூட் ரூம் வந்து எப்பவுமே லாபி பக்கத்துலயும் செக்யூரிட்டி பக்கத்துல சிட்டுவேட்டா இருக்கும். நான் அந்த லேடிஸ்க்கு ப்ரொடெக்ஷனுக்காக அங்கே சிட்டுவேட் பண்ணிருக்கோம்.
அது நீங்க சொன்ன மாதிரி ஃபுல்லா பிங்கா இருக்கு இன்டீரியர்ஸ் ஃபுல்லுமே. அது ஸோ முதல் டிஷ் நெய் சோறு ப்ரான், உங்களுக்கு இது ரொம்ப ஃபேவரட்டா? எனக்கு நான் கடல் சார் உணவுகளை அதிக விரும்பி சாப்பிடுவேன். ப்ரான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசில் ரொம்ப அடம் பிடிச்சி எங்கள் அம்மா ஒரு தடவை செஞ்சு தர சொல்லி வாட்டி எங்கள் அம்மா சொதப்பி, அதுக்கப்புறம்லாம் எங்கள் அம்மா அதை ரொம்ப நல்லா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நல்லா செஞ்சுருக்கீங்க தம்பி, வாழ்த்துக்கள். இந்த தம்பிங்களாம் இந்த வயசுல இவ்வளவு ஆர்வமாக இவ்வளவு நல்லா சமைக்கிறாங்கிறப்போ நம்மளாம் கூமுட்டையாக இருக்கமாடா அப்படிங்கிற வருத்தம். அதனால பரவாயில்ல, காடை முட்டை செஞ்சு வச்சிருக்காங்க, சாப்பிட்டு நம்ம அவங்க நன்றி சொல்லிட்டு போயிடலாம். அவங்க சமைக்கிறாங்க, நம்ம சாப்பிடுறோம். ஆளுக்கு ஒரு வேலையை பிரித்து பகிர்ந்து ஆரம்பிச்சலாமா தம்பி? நன்றி. கையில இப்படி எடுத்து உருட்டி அடுத்தடுத்து உள்ளவங்களாம் சாப்பிடணும் இல்லையா? ஒரு சாப்பாடையும் நீங்க ரசிச்சு உங்க சோசியல் மீடியா பேஜ்ல பேசுவீங்களா? அந்த மாதிரி லைட்டா உங்களால முடிஞ்சா அதனால ஒரு முந்திரி எடுத்து நல்லா இருக்கு. இது 2 பேரும் செஞ்சதுல நல்லா பண்ணிக்க தம்பி. வணக்கம்மா, என்ன செஞ்சுருக்கீங்க? புதுக்கோட்டை. நீங்க எந்த ஊரு? திருவண்ணாமலை. புதுக்கோட்டை உணவு செஞ்சிருக்கீங்க. இது என்னது? கருப்பு கவுனி அரிசி. ஒரு டிஃப்ரெண்டா இருக்குல்ல. இந்த டிஷ் நீங்க முன்னாடி சாப்பிட்டுருக்கீங்களா? இல்ல, எனக்கு இதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டதுனால இதுதான் அதோடைய சுவையான்னு தெரியல. நல்லா இருக்கு. இது நம்ம ஊர் ஐட்டம். இதை வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சு போடுவேன். இதுல ஒரு பிள்ளை இருந்தாலும் சலார்னு சொல்லிடுவேன். ரெடியா இருந்துவாங்க. இதுவும் 2 பேர் பண்ணதா இல்லை நீங்களா? வா. நல்லா தம்பி. இந்த உங்க ஊர் ஸ்பெஷல்ல, காரைக்குடி ஸ்பெஷலா? இந்த கருப்பு கவுனிக்கு ஒரு வரலாறு இருக்கியா? சீனால மன்னர்களை தவிர வேற யாரும் இந்த கருப்பு கவுனியை சாப்பிடக்கூடாதுங்கிற சட்டம் இருக்கு. ஏன் தெரியுமா? இதை சாப்பிட்டா ஆயுள் அதிகரிச்சிடும். அவங்க சாகவே மாட்டாங்களாம். இதை தின்னு விட்டு 120 வயசு வரைக்கும் இருக்காங்களாம். உங்களை வச்சு எங்களால வாழ முடியடா, அதனால முதல்ல கருப்பு கவுனி சாப்பிட பூரா பேர் நிப்பாட்டுக்கடா அப்படின்னா அந்த சட்டத்தை போட்டாங்க. நாட்டுல ஒரு சட்டமே இருக்குன்னு சமைச்சு கொடுக்குற ஆளு இந்த பாப்பா பார்த்து பாருங்க எப்படி இருக்கணும். சிரிச்ச முகமா மலர்ந்த முகமா இருந்தாதான் நமக்கு சாப்பிட்ற ஆள் வரும்போதே இன்னொருத்த வந்து சாப்பிட்டு அப்படிதான். ஆமா, உங்களைத்தான் சொல்ல. தம்பி கியூட்டா இருக்கான். சரிங்க. அருண்ராஜா காமராஜன் முகம் மாதிரி இருக்கு. எனக்கு அண்ணனை ரொம்ப பிடிக்கும். தம்பிக்கு அந்த அழகான முகம், ஒரு நம்ம ஊர் மூஞ்சி. என்னமா செஞ்சிருக்கீங்க? நண்டு ஆம்லெட், ஈரல் தரக்கல். ஆஹா, நண்டு ஆம்லெட். நண்டு ஆம்லெட் நான் முதல்ல தரக்கல். இங்க பாருங்க, உங்களுக்கு எனக்கு சேர்த்து 2 ஆம்லெட் போட்டிருக்காங்க. ஓ, நண்டு ஆம்லெட் நாங்க நிறைய இடத்துல சாப்பிட்டுருக்கோம். இப்ப நீங்க சாப்பிட போறீங்க ஈரல் திரட்டல். பார்க்கும்போது கருவாடு தொக்கு மாதிரி இருந்துச்சு. சாப்பிடும்போதும் ஈரல் கருவாடு தொக்குடைய ஃப்ளேவர் லேசாக அடிக்குது. ஈரலுக்கு ஒரு சுவை இருக்குது. நெத்திலி கருவாடு கவிச்சியோட அந்த சுவை வரும். அது இல்லாத ஒரு சுவை வருது, ஏன்னு தெரியல. ஆனா நல்லா இருக்கு. வாங்க தம்பி, நல்லா இருக்கீங்களா? வாங்க வாங்க. வெந்தாய் அவனை நான் லவ் பண்றையா? அவன் சிரிப்பை பாருங்க. லவ் யூ டூன்னு சொல்லிருக்கேன். என்ன தம்பி செஞ்சிருக்கீங்க? ஈரோடு செய்யணும். நாட்டுக்கோழி ரொம்ப பிடிக்கும், நல்லாவே தெரியும். சிறப்பு தம்பி. பாருங்க, இதுதான் வறுத்துருக்கீங்க. ஒயிட் ரைஸ் இருக்கா? இல்ல கொஞ்சமா தண்ணி குழம்புலாம் நல்லா இருக்கு தம்பி. பொதுவாக நாட்டுக்கோழியை செஞ்சு எங்கள் அம்மா மத்தியானம் சமைச்சிருவாங்க. நான் என்ன செய்வேன்னா சாயங்காலத்துக்கு தான் சாப்பிடுவேன். எங்கள் அப்பா கதறுவார், டேய் சாப்பிட்றான்னு. சமைச்சு அது சூடு ஆறி மறுபடியும் பிடிக்கிறான் பாரு தம்பி. எந்த ஊரு? மறுபடியும் அதை சூடு பண்ணி அதுக்கப்புறம் சாயங்காலமா சாப்பிட்டோம்னா தான் அந்த கிளம்பு கொஞ்சம் கெட்டிப்படும். நீங்க செய்யும் போதே கெட்டியா செஞ்சிருக்காங்க என் தம்பியை. தேங்காய் ஊத்திட்டீங்களா? சேலத்துக்காரங்க அதை செஞ்சிருவீங்க, நாங்க செய்ய மாட்டோம். சின்ன வெங்காயம் போட்டதுனால அது இன்னும் சிறப்பா இருக்கு. சில பேர் அதை விரும்ப மாட்டாங்க. அவர் என் ஃப்ரெண்டு. இதுவரைக்கும் டேஸ்ட் பண்ணவே இல்லையா? நினைச்சேன் நீங்களா பண்ணுவீங்க. யாரு பாஸ் நீங்க? சார் உங்களுக்கான ஒரு பாட்டு போலான்னு இருக்கேன். போடு. ரெடி 3 பாருங்களேன். 2 1
ஏவாரான ஆலமரம் எங்க ஆலமரம் எங்க ஆலமரம் ஏவாரான ஆலமரம் எங்க ஆலமரம் எங்க ஆலமரம் நானே வச்சேன் மச்சமன வச்சேன் ரொம்ப பாசம் வச்சேன் நீ சடனா இப்போ சடனா யோசிச்சு அப்படியா? இந்த டோன் வேற, பட் நான் படிக்க சடனா யோசிச்சு படிச்சேன். பாடுற வழக்கம் இருக்கா? இருக்கு சார். நல்லா பாடுறீங்க, நல்ல குரல் வளம் இருக்கு, நல்ல அந்த கிராமத்து வாடை வருது. நீங்க விடாம தொடர்ச்சியா பாடுங்க. கண்டிப்பா சார். டாடி தங்கா நல்ல சாப்பாடு, நல்லா சாப்பாடு. நம்ம ஊர் பெருமையை நீங்க ஆரம்பத்திலே சொன்னீங்களே, சமையலை விட அந்த பரிமாறுற விதம் தான் நமக்கு இது. இவரெல்லாம் பாட்டே பாருங்க. சாப்பிடும்போது பக்கத்துல பாட்டு பாடினா 3 சட்டி சோறு கூட சாப்பிட முடியாது. இந்த மாதிரி கிராமத்துக்கே நம்மளை கூட்டு போன ஃபீல் கொடுத்துட்டாரு இவர். தண்ணி குழம்பு அப்படி குடிச்சாதான் தம்பி, சோறே வேணாம், வெறும் குழம்பே குடிச்சிட்டு ஓடிடலாம். நண்டு இருக்கு, இருக்கட்டும். உங்க நண்டு உடைச்சு சாப்பிடுறது ஈஸியா இருக்குமா? எனக்கு நண்டை வந்து நல்ல நண்டா இருந்தா, பொதுவா நம்ம ஊர்ல வய நண்டுலாம் இருந்தா இப்படி எடுத்து இந்த மசாலா இருக்குல்ல, இந்த பூரா இங்க இந்த முனையில சேர்த்து இந்த 3 காலையும் பிடிச்சிக்கிட்டு. பயங்கரமான எக்ஸ்பர்ட்டா இருக்கீங்களே. ஓட்டலாம் தின்றுவோம். நண்டுனா அந்த ஓட்டை பிரிச்சு அதுக்கெல்லாம் ஏன் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ ஓரளவுக்கு நாட்டுக்கோழி குழம்பும் நண்டும் பிளாஸ்ட்ல. எனக்கு என்ன சிரமம்னா முதல்ல இருந்து எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறது தான் பெரிய கஷ்டம். வாங்க, நல்லா இருக்கீங்களா? தீபன்ராஜ் நல்லா இருக்கியா? வாங்க, நல்லா இருக்கீங்களா? சம்பா ரவை மட்டன் பிரியாணி தம்பி செய்யும் போது எனக்கு ஆச்சரியமா ஆச்சு. ரவையில ஒரு மட்டன் பிரியாணியா? அது என்னது? பதநீர் இட்லி. இதை முதல்ல ஆரம்பி. எனக்கு சில பிரச்சனைகள் இருக்கியா. நான் வந்து இந்த நீங்க இது சாப்பிடுவீங்களா, பட்டர் ஃப்ரூட் சாப்பிடுவீங்களா? சாப்பிட்டுருக்கேன். எனக்கு பட்டர் ஃப்ரூட் வந்து என்னமோ மாதிரி திகட்டுற மாதிரியே இருக்கும். பதனியும் எனக்கு பர்சனலா ஏதோ திகட்டுற மாதிரியே இருக்கும். அதனால ஆமா, ஏதோ போட்டு சாப்பிட்டாலும் ஆமா. அதனால ஆனா பதனி இட்லி நான் முயற்சி பண்ணது இல்ல. தேங்காய் போட்டிருக்கீங்களா? வாழைப்பழம் போட்டிருக்கேன். என்ன சேர்த்துருக்கீங்க? வாழைப்பழம், அரிசி மாவு, அதுக்கப்புறம் தேங்காய், பதநீர், லைட்டா தேங்காய் தண்ணி, முந்திரி வேக வச்சு எடுத்து ஆவியில். நல்லா இருக்கு. ஆனால் பதனி தெரியவே இல்லை. வாழைப்பழத்தோட டேஸ்ட் நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சது. இது எதுக்காக அந்த இந்த மாதிரி ஒரு இன்வென்ஷன் பண்ணோம்னா வந்து நார்மலாக வந்து நான் ஒரு ஒயிட் ரைஸ்னா வந்து கார்போஹைட்ரேட்ஸ் மாவு சத்து தான் வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டே இருக்கோம். டெய்லி பேசிஸ்ல அதான் மாவு சத்தை உடைச்சிட்டு நார் சத்து கொண்டு வரலாங்கிறதுக்காக மட்டும்தான். ரவையில உப்புமா போட்டு கொலையா கொள்ற மனைவிமார்கள்லாம் மட்டன் இல்லாட்டி இப்படி ஒரு பிரியாணி மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுத்தா கணவன்மார்கள் வச்சு சாப்பிடுவாங்க. நல்லா இருந்தது. நன்றி. இது பால் பணியாரத்துல இது பெருசு சின்னதான். பால் கொலக்கட்டையும் பால் பணியாரமும் நம்ம ஊர் ஐட்டம். பால் பணியாரம் வந்து ஒரு அருமையான. என்ன பால் சேர்த்துறீங்க? தேங்காய் பாலா பசும்பால்? தேங்காய் பாலா இல்லை, தேங்காய் பால் தினமும் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் வயிற்றுல எந்த பிரச்சனையும் வராதியா. தேங்காய் பால் முதல் முறை செய்கிறீங்க இல்லையா? நல்ல முயற்சிமா, நல்ல முயற்சி. இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமா? நாட்டுக்கோழிங்களா? அப்படியே உங்கள் ஸ்டைலில் அந்த எலும்பு எடுத்து அதுக்கு குழம்பு இருந்தால் தான் வரும். அப்படியா? நல்லா இருக்கு. ஆனால் கொஞ்சம் நல்லா வந்திருக்கலாம். நல்ல பரோட்டா. சரி, செட்டிநாடு மட்டன் உள்ள ஸ்டஃப். மட்டன் கிரேவி ரொம்ப நல்லா, ரொம்ப நல்லா. வணக்கம் தம்பி, நலமா இருக்கீங்களா? என்ன செஞ்சிருக்கீங்க? திருச்சி ஸ்ரீரங்கம் பெருமாள் கோவில் பிரசாதம். கொடுங்க, பதட்டப்படக்கூடாது. அவனுக்கு கையெல்லாம் நடுங்குது பிள்ளைக்கு. கொஞ்சமா கொஞ்சமா கொஞ்சமா. எத்தனாவது முறையா செய்றீங்க இதை? நல்லா சாப்பிட்டு போதீங்களா? என்னது? உட்காரே உங்களுக்கா நெய்யிலே இப்படி விற்க தெரிஞ்சுங்க. எல்லாருமே ஒரு இனிப்பு செய்யும்போது அதில் எவ்வளவு இனிப்பு போடணுங்கிறத தெளிவாக இருக்கீங்க. அதுக்கு ஒரு பெரிய வாழ்த்து.
ரொம்ப நல்லா இருந்துச்சு. வாழ்த்துக்கள் தம்பி, ரொம்ப சிறப்பாக இருக்கு. அது இன்னும் நல்லா இருந்தது தம்பி, நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. வணக்கம், நலமா இருக்கீங்களா? க்யூட்டாக இருக்கீங்க. உங்கள் பேர் தங்கம்? நீங்களும் க்யூட்டாக இருக்கீங்க. என்ன செஞ்சிருக்கீங்க? காடை முட்டை லாப்பா, செட்டிநாடு உருளை வறுவல். காடை முட்டை லாப்பா பேப்பா. காடை முட்டை என்ன செஞ்சிருக்கீங்க? காடை முட்டை ஆம்லேட் போடுற மாதிரி அதோட மசாலா ஆட் பண்ணிட்டு பீச் பண்ணிட்டு உள்ள ஸ்டஃபிங் வச்சு ரோல் பண்ணுவோம். சரி, நன்றி தங்கம், நல்லா இருக்கு. தேங்க்யூ. சண்டே முட்டை, காடை முட்டை தான். இது வந்து காடையிலே பிரியாணி. காடை பிரியாணி. இது அது வந்து வாழைக்காய் கோலா. வாழைக்காய் கோலா. நீங்க மட்டன் கோலா தானே சாப்பிட்ருக்கீங்க? ஆமா. என் தம்பிங்க பாரு, வாழை முட்டை, வாழைக்காயில வாழை முட்டைங்கிற பாருங்க, வாழைக்காயில கோலா உருண்டை செஞ்சிருக்காங்க. எதிர்பார்த்தோட நல்லா இருக்கு. என்னமோ நினைச்சேன், ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் வாய்ப்பு கிடைச்சா அந்த வாழைக்காய் கோலா உருண்டை ஒரு முயற்சி பண்ணு, நல்லா பண்ணிடுறேன். சொரா போட்டு அந்த சட்னி ஃபிஷ் கறி. சரி, இது என்ன? பழைய சோறு. இதை எங்கள் ஊரில் நகர மீன்னு சொல்லுவோம். நான் சின்ன பிள்ளைலேருந்து என் 18 வயசு வரைக்கும் நான் சாப்பிட்டு வளர்ந்த ஒரே மீன் இந்த மீன் தான். வேறு எந்த மீனுமே நான் சாப்பிட்ட கிடையாது. எங்கள் வீட்டில் இது மட்டுமே தான் செய்வாங்க, நகர மீன். நகர மீன். நல்லா இருக்கு தம்பி. டேஸ்ட் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. புளி எவ்வளோ சேர்த்தீங்க? இன்னும் கொஞ்சம் சேர்த்துருக்கணும். தேங்காய் போடலைன்னா புளி தெரிஞ்சிருக்கும். தேங்காய் போட்டதால புளி தெரியல. நல்லா இருக்கு தம்பி. தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருக்கு. நான் எவ்வளோ கடுகு போட்டிருக்கீங்கன்னு பயந்தேன், தெரியவே நல்லா இருக்கு. வணக்கம்மா, அப்படி சொல்லுங்கம்மா. வணக்கம் தம்பி. நூல் பரோட்டா. வழிபடி நாட்டுப்படி. கஷ்டப்பட்டிருக்கான், 40 வருஷம் சமைச்சிருக்கான். இது செஞ்சு முடிச்சு 40 நிமிஷம். அது சொல்றீங்களா? நல்லா இருக்குமா? நல்லா பண்ணிருக்கீங்க. வாழ்த்து, வாழ்த்து. குள். ஸோ ஆரம்பத்தில் வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க வரிசையாக நம்ம சாப்பாடை பார்த்தாலே வயிறு ஃபுல்லாயிரும் அப்படின்னு. அந்த அளவுக்கு இங்கே இருக்க எல்லா டிஷ்ஷும் நம்ம டேஸ்ட் பண்ணியாச்சு. அண்ட் நிறைய பேர் வந்து உங்களுக்கு பாரம்பரியமான உணவு ரொம்ப பிடிக்கும்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி இது ஈவெண்ட்டும் நடந்த மாதிரி இருந்துச்சு. அதை பற்றி நீங்கள் ஒரு வார்த்தை. நிச்சயமா நான் ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும். முதல்ல இதுக்கு நான் தகுதியான ஆளானா எனக்கு தெரியல. நிறைய பள்ளிகளுக்கு, கல்லூரிகளுக்கு அழைக்கிறாங்க. அங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு ஊக்க உரை செலுத்த சொல்கிறாங்க. ஊக்க உரை கொடுக்கும்போது இப்போ நம்ம கடந்து வந்த பாதையும் நமக்கு ஒரு சின்ன அனுபவமும் இருக்குது. நம்ம கொஞ்சம் அந்த வெற்றி படியுடைய ஒரு முதல் படியில் காலை எடுத்து வைக்கிற முயற்சியில் இருக்கிறதால அந்த வழி என்னங்கிறத கிராமப்புற மாணவர்கள் சொல்கிற தகுதி இருக்கிறதுனால ரொம்ப தைரியமாக போகிறோம். இந்த கல்லூரியில் விழா இருக்குது, நீங்கள் வந்தால் போதும். நாங்கள் வந்து பார்த்து சாப்பிட்டு பார்த்தது நீங்கள் ஜட்ஜ் பண்ணால் நம்ம பெரிய அவ்வளோ பெரிய ஆள் கிடையாதுங்கிறது முதல் விஷயம். ஆனால் இதில் நன்றி சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. என்னன்னா, அப்புறம் ஏன்டா வந்த அப்படின்னு கேட்கலாம், அப்புறம் எதுக்கு வந்தீரு அப்படின்னு கேட்கலாம். கிராம உணவு நமக்கு அது பற்றின அனுபவம் கடந்த 26 வருஷமா இருக்கு. பிறந்ததுலேருந்து சாப்பிட்றோம். கிராமோற்சவாவுக்கு கூப்பிட்டதுக்கு முதல்ல நன்றி. இப்போ இதெல்லாம் சாப்பிட்டதுல எல்லாருக்குமே ஒரு பெரிய வாழ்த்து சொல்லி உங்களுக்கு நல்ல ஒரு கைதட்டல் கொடுக்கும். ஏன்னா ஒரு சாப்பாடு எப்போ சுவைக்கும்னா அதை பிரியத்தோட செய்யும்போது தான் சுவைக்கும். எனக்கு சின்ன வயசுல எங்கள் பிரதர் கேட்பார், நாங்கள் ஃபாதர் ஹவுஸில் எல்லாம் இருப்போம். அவர் கேட்பார், நம்ம ஃபாதர் ஹவுஸ்லேயும் அதே மசாலா, அதே பொடி, அதே தான் முத்து, ஆனால் வீட்டில் சமைக்கிற சாப்பாடு ஏன் சுவையாக இருக்குது தெரியுமான்னு கேட்பார். ஏன் பிரதர்? வீட்டில் அம்மா அன்பு கலந்து சமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ எந்த ஒரு செஃப் அன்போடு சமைக்கிறாரோ, நம்ம இதை சாப்பிட்ற ஆள் சந்தோஷப்படணும்னு சமைக்கிறாரோ அந்த உணவு தான் ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி நீங்கள் எல்லாரும் அன்போடு செஞ்சுருக்கீங்கிறது அந்த உணவுலே தெரியுது. அதுக்கு பெரிய வாழ்த்து. உணவு மாதிரி ஒரு பெருங்கலை எதுவுமே இல்லை. இப்போ இதை சாப்பிட்டுட்டு இதில் எனக்கு என்ன பிடிச்சி, நான் சொல்கிற உணவு தான் தி பெஸ்ட் அப்படின்லாம் நீங்கள் யாரும் நினச்சிடக்கூடாது. எனக்கு பிடிச்சது இப்போ சில பேருக்கு இப்படியாக இருந்தால் பிடிக்கும், சில பேருக்கு வேறு மாதிரியே இருந்தால் பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்சதில் 1, 2 சொல்கிறேன். ஆனால் நீங்கள் 12 பேருமே ஒரு 1.5 மணி நேரம் அந்த வேக்காட்டுக்குள்ள நின்று சமைச்ச எல்லாருமே வெற்றியாளர்கள் தான். அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துகள். ஆமாம், ஃப்யூச்சரில் உங்களை பார்க்கும்போது ஆளுக்கு 500 ரூபா தர்றேன். ஏன்னா ஃப்யூச்சரில் பார்க்கறது ரொம்ப ஃப்யூச்சரில் பார்க்கும்போது கண்டிப்பாக தருவேன். நீங்கள் வந்து கேட்டக்கூடாது ஏர்போர்ட்டில் நீங்கள் பார்த்துட்டு ஏன்னா ஒரு 500 ரூபா தரேன் நீங்களே தாங்க அப்படின்னு கேட்டக்கூடாது. அப்புறம் நெட்ஒர்க் இஷ்யூ தம்பின்னு ஏதாவது சொல்லாமல் சமாளிச்சுவேன். இதுலையுமே என்னன்னா, எனக்கு எல்லாரும் செஞ்சுமே ஒன்றும் நல்லா இருந்துச்சு,
இப்போ நான் வேற வெளியில் 2 பேர் சொல்லி தான் ஆகணும். அதுக்கு மேலே வேற வின்னர் ரன்னர் 2 பேர் சொல்லி ஆகணும். ஒன்று நல்லா இருந்துச்சு, இன்னொன்று அதை விட குறைவாக இருந்துச்சு. அப்படி வந்து 2மே நல்லா இருந்துச்சு அப்படின்னு யாரை சொல்லலாம்னா நம்ம அக்காரி வரிசையிலும் உட்காரு ஒரு தம்பி, அவங்க நல்லா பண்ணாங்க. இன்னொன்று யார் நல்லா பண்ணா அப்படின்னா தண்ணி குழம்பும் நண்டு. மற்ற வரிசையாக நான் எல்லாருமே சொல்லணும், அவன் இறால் கிரேவி நெய் சோறு ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு தம்பி, நிஜமாவே ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. நான் வந்து 3ஆவதாக ஒரு ஆள் சொல்லணும்னா சத்தியமாக உடனே தான் சொல்லுவேன், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. நெய் சோறுமே அவ்வளவு நல்லா இருந்தது, கிரேவியுமே அதோட சுவை. இன்னும் நான் உன்னை சாப்பிட்டுட்டு அடுத்து 12 பேர் வந்துட்டேன். சட்டப்படி பார்த்தா உன்னை நான் மறந்துருக்கணும், ஆனால் நாங்கள் பேசும்போது உன்னே தான் பேசிகிட்டு இருந்தோம். அந்தளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணிட்டேன் தம்பி. கவுனி, நீ தான் இவருடைய ஃபேவரட். ஆமாம், எனக்குமே ஐ லவ் யூ. அந்த பொடி குழம்பு அது 2 டிஷ் இருக்கிறதுனால என்னால் உங்களை சொல்ல முடியல. ஆனால் கவுனி அரிசி நிஜமாவே செய்யுங்க. இந்த யாரோ தம்பி கேட்ட உங்கள் அம்மா செய்கிற மாதிரி இருக்கானே, கவுனி அரிசி நிஜமாக எங்கள் அம்மா மாதிரி நீ செஞ்சிருக்க. இந்த கிராமோற்சவ் உணவு போட்டியில் எல்லாருமே அருமையாக சமைச்சிருந்தாங்க. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச அப்படிங்கிறதுல ஹரிராமச்சந்திரனும் அருள்முருகனும் நான் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு வாழ்த்து தெரிவிக்கிறேன். அதே போல சரத்குமாரும் ஜெகநாதனும் அந்த அக்காரை வரிசலும் உட்காரும் நல்லா பண்ணினாங்க. எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். எல்லாரும் ஒரு உணவு நல்லா செஞ்சிருந்தாங்க, இவங்க 2மே நல்லா செஞ்சிருக்காங்க. அதுக்காக நன்றி. தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக வந்து நம்ம காலேஜ் ஃபுல்லாகவும் சுற்றி பார்த்தோம், அப்புறம் கிச்சனுக்கும் போனோம், ஃபைனலாக வந்து இந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க எல்லாரும் சாப்பிட்டோம். ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நானே பிறவிலே ஒரு சந்தேக பிறவி, எனக்கு ஒரு சிக்கல் இருக்கு. நான் சட்டுன்னு எதையும் நம்புகிற ஆள் கிடையாது. ஏன்னா நம்பிட்டேன்னா ரொம்ப நம்பிடுவேன், அதுதான் சிக்கல். அதனால செங்கல் போட்டில் வச்சுருக்காங்க அப்படின்னா சும்மா செங்கலை மட்டும் வச்சு கட்டி ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க இருக்கு அப்படின்னு ஒரு பெரிய சந்தேகத்தெல்லாம் வந்த உடனே கோயிலுக்கெல்லாம் கூட்டி போய் பரிவட்டம் கட்டி மாலை போட்டு புல்லட்லாம் ஏற்றின உடனே சரி உள்ள ஏதோ சொதப்பல் இருக்கு, அதான் இப்படி வச்சு நம்மள ஏதோ ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சேன். நான் உள்ளே வந்த உடனே இந்த லேப் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அதில் அவங்க சொன்ன ஒரு வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்து. பசங்க வந்து கிராமப்புறங்கள்ல இருந்து ரொம்ப சாதாரண இடத்துலேருந்து வர்றாங்க. அங்கேருந்து வந்த உடனே இப்படி ஒரு லேபில் இதாப்போ 5 ஸ்டார் ஹோட்டல் செட்டப்னு காட்டினாதான் அவன் வேலைக்கு போகிற இடத்துல மிரட்சி அடைய மாட்டான். நம்ம இங்கனக்குள்ளே சும்மா ஒரு இரும்பு டேபிளையும் ஸ்டூலையும் போட்டு கற்றுக் கொடுத்துட்டு அங்கே போய் அவன் பார்த்த உடனே அவன் படித்ததெல்லாம் மறந்து வெல்கம் யூ சாருக்கு பதில் வேற ஆர் யூ சார்னு கேட்டு ஒளரி அப்படி இல்லாமல் அந்த அனுபவத்தை இங்கே கொடுக்கணும் அப்படின்னு அவங்க பண்ணுறது இருக்குல்ல. அப்போ ஒரு கல்லூரி உங்களை 5 நட்சத்திர விடுதிக்கு தயார் செய்யுதுன்னா அதை இங்கேயே சொல்லி கொடுத்து தயார் செய்யும். அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, ரொம்ப மனசுக்கு நெகிழ்வான். அப்புறம் பசங்க செஞ்ச அந்த பூனைக்குட்டி, நாய்க்குட்டி, கரடி பொம்மை, யானை, குரங்குட்டி அதெல்லாம் பார்க்கும்போது அவங்க இதை விரும்பி செய்கிறாங்கங்கிறது புரிஞ்சிச்சு. அது வந்து ரொம்ப நேசமாக இருந்துச்சு. அப்புறம் இங்கே இருக்கிற ஆசிரியர்கள் அவங்க நான் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அந்த ஒன்று இருக்குல்ல. ஆமாம், இவங்க விளம்பரத்துக்கு நம்மளை இதுக்கு தனியாக சம்பளமாக கொடுக்குறாங்கன்னு இல்லாமல் நான் செய்வேன், நான் வருவேன் அப்படின்னு. அது யாராக இருந்தாலும் சரி, இது கேட்ரிங்கோடைய ஒரு மனுஷன் வந்து தண்ணி கொடுக்குறாரு, தட்டு கொடுக்குறாரு, டிஷ்யூ கொடுக்குறாரு. யாரு ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி இல்லை, கொஞ்சம் முரட்டாலாம் இருக்காரு. அவர் தான் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடிங்கிறாங்க கடைசியா. அவர் நம்ம பிள்ளைகள் செஞ்ச உணவை ஒரு ஆள் சுவைக்கிறாரே, அவர் இதை சரியா சுவைக்கணும்னு அவர் இருக்கிற மெனக்கடலாக இருக்கட்டும். அப்படி ஒவ்வொருத்தங்கிட்டே இருக்கிற அந்த பேராசிரியர்கள்ட்ட இருக்கிற பெரும்புரியம். அப்புறம் நம்ம பிரின்சிபால் சார் அவர் சொல்லி ஒரு மீச மாதிரியே அவருடைய பிரியமும் அவருடைய அன்பும் முரடா இருந்தது. அவர் முகம் மாதிரியே அவருடைய மனசு குழந்தைத்தனமா இருந்தது. அப்படி இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் பசங்க ஜாலியா இருக்காங்க. ஒரு கல்லூரி எப்படி தெரியுமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கும். தெரியல நீ நம்ம வந்ததுனாலயா அப்படி, ஆனா அப்படி இருக்க முடியாது. பாருங்க, சமையல் கலைங்கிறது எவ்வளவு முக்கியம். அப்படி பசங்க ஒரு 4 நேரம் எல்லாம் குட்டி பசங்க, ஃபர்ஸ்ட் இயர்ஸுங்கிறாங்க. 18 வயசுல ஒருத்தன் எப்படி இவ்வளவு நல்லா சமைக்க முடியும்? அப்போ அவனுக்கு அது பிடிச்சிருக்கணும். பிடிச்சாதான் ஒரு விஷயத்த செய்யணும், இல்லைன்னா செய்யக்கூடாது. அது ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு மாதிரி பரவாயில்ல, நம்ம ஒரு சரியான இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியும் நிம்மதியும் இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்கள் வந்தது வந்து விகடனுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி, அண்ட் இந்த மாணவர்களுக்கும் மகிழ்ச்சி. தொடர்ந்து சந்திப்போம். பெரிய வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. விகடனுக்கு முதல்ல பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா விகடன் வந்து சின்ன வயசுல இருந்து நம்ம சில கனவுகள் வச்சிருப்போம்ல, அந்த கனவு மேடைய பரிசா கொடுத்துருக்காங்க. விகடன் நம்பிக்கை விருதுகளை
தொகுத்து வழங்குற அந்த பெரும் வாய்ப்பு. தமிழ்நாட்டில் யாரெல்லாம் ஆங்கராக இருக்காங்களோ அவங்க எல்லாரும் விருப்பப்படுற ஒரு மேடை அது. அதை நம்பி கொடுத்த விகடனுக்கு ஒரு பெரிய நன்றி. அப்புறம் சென்னை அமிர்தா ஒரு பெரு நிறுவனம், வருஷத்துக்கு 6000 மாணவர்களை தயார் செஞ்சு வெளியே அனுப்புகிற நிறுவனம். ஒரு சின்ன வீட்டில் 3 பிள்ளைகளை வச்சிருக்கிற ஒரு அம்மா தன் பிள்ளைகள் மேலே எவ்வளோ அன்பாக இருப்பாங்களோ அந்த அன்போடு இருக்கு. அதுக்கு சொன்னாங்க, இந்த உணவுக்கலைக்கான ஒரு ஒலிம்பிக் இருக்கான். இங்கே இருக்கிற பிள்ளைங்களை தயார் பண்ணி ஜெர்மனிக்கு கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு செலவு பண்ணி கூட ஒரு வாத்தியார் அனுப்பி பார்த்துக்கிட்டு அந்த பிள்ளை தங்கம் வாங்கிட்டு வந்ததை அப்படி நெஞ்சில் வச்சு, சார் எங்கள் பிள்ளை ஜெர்மனியில் போய் தங்கம் வாங்கிட்டு வச்சு சார் அப்படின்னு சொல்கிற பெருமை இருக்குல்ல. இன்ற பொழுதினும் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோன்னு என கேட்ட தாய், அது தாயால் மட்டும் கிடையாது, ஒரு கல்வி நிறுவனமும் அதை செய்யுங்கிறதுக்கு சென்னை சமிர்தா ஒரு சான்று. வாழ்த்து. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இது செஞ்ச ஆளுக்கு ஒரு பெரிய நன்றி. இது பண்ண ஆட்கள் யாரையா? அவரு நீங்களா தம்பி? அவர் படிக்கிறாரா இங்க? வாழ்த்துக்கள் தான். ரொம்ப ரொம்ப சிறப்பா பண்ணிருக்கீங்க. நிஜமா என்னைய மாதிரி சிலரு நெல்லை கண்ணன் ஐயா வந்து சொல்லுவாரு, சில இடத்துல வந்து ஒரு தலைவர் பேர் வேண்டாம், தலைவர் பேர் சொல்லி அவர் சிலையை செய்யறீங்கன்னா ஒரு பெரியப்பாக சிலை செஞ்சு வச்சிருப்பாங்க, அதை திறக்க வேற கூப்பிடுவாங்க அப்படிம்பாரு. அப்படி சுவர் ஓவியங்கள் நிறைய பேர்ல பார்த்தா நம்ம ஒரு தலைவரை பார்ப்போம், அவர் எல்லாம் வேற ஒண்ணா இருக்கும். இது ஏமுகத்தை கூட உங்களால சரியா செய்ய முடியுதுன்னா இது கையில் உளி. வாழ்த்து. நல்லா வா.